ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சொல்லு. என்னடா கட்டா? இல்ல அவங்க திரு முடிக்கிறாங்க. அதில் முடிச்சு காட்டுறேன். என்னடா இது நேற்று போட்ட வீடியோவில் அபுதாபியில் இருந்தாங்க, இனி என்னடா சென்னையில் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் vlog போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. vlogயே போடுறதே நிறுத்திட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா மாத கணக்கில் நாங்கள் வீடியோஸ் போடவே இல்லை. இன்றைக்கி தாங்க சாரிங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வேணா எடுக்கவா? மெட்ராஸ் தண்ணி வந்து ஒத்துக்கல. ஓகே, இன்றைக்கி தான் ஜஸ்ட் நவ் வி அரைவ்டு டு சென்னை ஏர்போர்ட் டு சென்னை வீடு வந்து இறங்கிட்டோம். இதுக்கப்புறமா வீடியோஸ் போடுவோம். தம்ப்நெயில்ல வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வீட்டுக்கு வந்திருக்கோம். நேற்று கிளம்பணுமா சொல்லமா? ஆமாம், நேற்று கிளம்பணுங்க. இன்றைக்கி காலையில் தான் வந்து இறங்கணும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகி போச்சு. ஸோ அதனால் இவங்களை குடுன்னு கூட்டு வந்து ஏர்போர்ட் வந்து நேராக அப்படியே ஃப்ளைட் எடுத்து வந்து 2 பேரோட மெடிக்கலுக்காக வந்திருக்கோம். அவருக்கும் மெடிக்கல், எனக்கும் மெடிக்கல். எனக்கு தான் கொஞ்சம் எடுத்ததுமே டைரக்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி ஆகி போச்சு. அதனால நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். எனக்கு வந்து அங்கே உள்ள ஊர் மருத்துவம் வந்து செட் ஆகலை. ஆமாம், திருப்தியாகவே எனக்கு இருக்காது. ஸோ அதனால் என்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. நேற்று ஏர்போர்ட்டில் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அப்படியே தாங்கி 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 நடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து. ஆக்சுவலாக என்னோடய கேட் வந்து 44. நல்ல வேலை கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கமாக தான் இருந்தது. அந்த பக்கமே எனக்கு அவ்வளோ தூரமாக தெரிஞ்சுது. என்னால் நடக்கவே முடியல. என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஏன்னா இல்லை, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனோம். சில பல டெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரிசல்ட் வந்தால் தான் என்ன ஆச்சுன்றது தெரியும். நானே சொல்லிடுறேன். நல்லா தாங்க இருந்தேன். சடனாக வெளியில் போனேன். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா மசில்ஸ் வந்து கிராம்ப் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே உட்காந்தேன். அப்புறம் திருப்பி ஸ்ப்ரே அடித்தேன், தைலம் அடித்தேன். அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டில் ஃபுல் டே கால் எடுத்தே வைக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன ரீசன்னு தெரியல. எனக்கு உடனே பயம் வந்துருச்சு. எப்படியும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னு தான் ஊரில் மேக்ஸிமம் எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலுமே சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் வேணாம், நம்ம கிளம்பி ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அவங்களுக்கும் மெடிக்கல் இருக்குது. அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இனிமே தான் அவங்க போகணும். எனக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால நேராக ஏர்போர்ட்லேருந்து அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஸோ எல்லாரும் வந்து ப்ரே பண்ணீங்க, சீக்கிரமாக வந்து சரியாயிடணும். பிக் இஷ்யூலாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு எல்லாமே மேனேஜபிளாக தான். நீங்கள் ப்ரே பண்ணாதான் இவங்களுக்கு சரியாகும். இவங்களுக்கு சரியானதான் நாங்கள் அடுத்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட முடியும். ஏண்டா நீ டான்ஸ் ஆடுறதுக்கு நான் ப்ரே பண்ணவா அப்படின்னு கேட்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. வீடியோவை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. குட்டி vlog முடிஞ்ச அளவுக்கு vlog கண்டினியூ பண்ணுவோம். டாக்டர் ஒரு நாளைக்கு 3 வேளை ஐஸ் பேக் வைக்கணும், 6 வேளை மாத்திரை போடணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்காரு. ஆனால் இப்படி நான் ரெஸ்ட் இல்லாமல் திரிய போகிறேன். அது சொல்லிட்டு தான் வந்தேன். டாக்டர், என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, எனக்கு வந்து அப்படியே 1 வீக்குக்கு கண்டினியூஸ் கமிட்மெண்ட் இருக்கு. ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, மதுரையில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டு கதை அளந்து விட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. இங்கே இருக்கிற வரைக்கும் அடிக்கடி நாங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கிருந்தா வீடியோ போடுறோம். சரியா? ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பை. அவ்வளோதான் முடிச்சு நான் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ். தேங்க்யூ. இன்னும் அச்சுவை பார்க்கலங்க. அவன் காலேஜ் போயிருக்கான். நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. இனிமே தான் வந்து வருவான். அவனை பார்க்கணும். அடுத்த வீடியோவில் அவனும் வந்துடுவான். சரிங்களா? ஓகே, see you. Bye bye. Tata. Take care. Thank you for your love. Bye bye.